வணக்கம் ரசிகர்களே, இது உங்கள் கிரிக் எஃப்எம் தமிழ். இன்னைக்கு நடந்த அந்த டூ ஆர் டை மேட்ச்ல இலங்கை அணி நியூசிலாந்திடம் 61 ரன்கள் வித்தியாசத்துல தோத்து துரதிருஷ்டவசமா இந்த உலகக்கோப்பை தொடர்ல இருந்து வெளியேறிட்டாங்க. கைக்கு எட்டினது வாய் கேட்டலன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இன்னைக்கு இலங்கை அணிக்கு நடந்திருக்கு. என்ன ஆச்சு, ஏன் தோத்தோம், வாங்க அலசுவோம். முதல்ல பேட்டிங் செஞ்ச நியூசிலாந்து ஒரு கட்டத்துல 84 ரன்னுக்கு 6 விக்கெட் இழந்து திணறினாங்க. நம்ம தீக்ஷனா அவரோட சுழற்பந்து வீச்சால நியூசிலாண்ட கதற விட்டாரு. ஆனா அங்கதான் அந்த திருப்பு முனை நடந்துச்சு. மிச்சல் சாண்ட்னர் மற்றும் கோல் மெக்கான்கி ஜோடி 7வது விக்கெட்டுக்கு 84 ரன்கள் சேர்த்து ஸ்கோரை 168க்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசி 4 ஓவர்ல மட்டும் 70 ரன்கள் கொடுத்ததுதான் இலங்கை செஞ்ச முதல் தப்பு. 169 ரன் எடுத்தா வெற்றிங்கிற இலக்கோட களமிறங்கின இலங்கைக்கு முதல் பந்திலேயே பதும் நிசங்கா அவுட் ஆகி பெரிய அதிர்ச்சி கொடுத்தார். அப்புறம் வந்த குசல் மெண்டிஸ், அசலங்கான்னு யாருமே நிலைச்சு நிக்கல. நியூசிலாந்தோட ரச்சன் ரவீந்திரா அவரோட ஸ்பின் வலையில இலங்கை பேட்ஸ்மேன்களை சிக்க வச்சு 4 விக்கெட்டுகளை அள்ளிட்டாரு. இதனால இலங்கை வெறும் 107 ரன்னுக்கு சுருந்துட்டாங்க. இன்னைக்கு தோல்விக்கு முக்கிய காரணங்கள்னு பார்த்தா டெத் ஓவர்ஸ் பவுலிங். 84க்கு 6ன்னு இருந்தப்போ நியூசிலாந்த 120 ரன்னுக்குள்ள சுருட்டாம கோட்டை விட்டது. ஷார்ட் செலக்ஷன், விக்கெட் மெதுவா இருக்குன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து அவுட் ஆனது. பவர் பிளே டிசாஸ்டர். முதல் 6 ஓவர்ல வெறும் 20 ரன் மட்டும் எடுத்து 2 விக்கெட்டுகளை இழந்தது பேட்டிங்ல பெரிய அழுத்தத்தை உண்டாக்கிடுச்சு. இலங்கை அணி அடுத்த மேட்ச்ல பாகிஸ்தானை எதிர்கொள்ள போறாங்க. ஆனா செமிஃபைனல் கனவு இதோட முடிஞ்சு போச்சு. இலங்கை அணி இந்த தொடர்ல பண்ணின பெரிய தப்பு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம கிரிக் எஃப்எம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.